ஜெய் சாய்ராம். சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். சுவாமியுடன் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சாய்ராம், என் சின்ன பொண்ணு வந்து பாலவிகாஸ் போனா, அவ மூலயமா தான் நான் சுவாமிகிட்ட வந்தேன். பாலவிகாஸ் போன வீட்டில் வந்து பஜனையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பஜனையில நான் கண்டினியூஸாக கலந்துட்டு இருந்தேன். சாய்ராம், அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் வந்து ஃப்ரைடேவில் பஜனை வைக்க ஆரம்பித்தோம். அதன் பிறகு பாலவிகாஸ் ட்ரைனிங் போயிட்டு குருவாகவும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சாய்ராம், இப்போ நடந்துட்டு இருக்கும்போது என்னுடைய கணவர் வந்து ஒரு நாள் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. சாய்ராம், அதனால் தண்டுவனை அடிபட்டுருச்சு. டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சுவாமியை ப்ரே பண்ணிட்டு இருக்குன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து டாக்டர்ஸ் கூட சுவாமியும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை சாமி தான் எனக்கு கொடுத்தார். சாய்ராம், அனாதை வச்சவன் ஆபத் பாந்தவன் என்னுடைய கணவரை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோட நான் வெளியில் சாய்ராம் சாய்ராம் சொல்லிட்டு இருந்தேன். சாய்ராம், அது மாதிரியே ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த வெள்ளிக்கிழமையில ஃப்ரைடே பஜனை வச்சுருந்தோம். அந்த எப்பயும் பஜனை முடிச்ச உடனே சுவாமியின் பக்தியில் போத்த நல்முத்துக்கள் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து ஏதோ ஒரு பக்கத்தை பெரட்டுவேன். அதில் எந்த நாமாவளி வருதோ அதை படிச்சுட்டு அதுக்குள்ள விளக்கத்தையும் படிப்பேன். சாய்ராம், அப்படி வந்து நான் அன்னைக்கு பெரட்டி எடுத்தப்ப அன்னைக்கு வந்தது ஓம் ஸ்ரீ சாயி யோகீந்திர வந்திதாய நமக அப்படிங்கிற ஸ்லோகம் தான். சாய்ராம், அந்த நாமாவளி வந்தது. அதுக்கு என்ன சுவாமி விளக்கம் அதில் இருந்ததுனாக்க, சுவாமி வந்து சிவானந்தங்கிற யோகியோட ஆசிரமத்துக்கு அவரை பார்க்க போறாரு. அப்போ அந்த சுவாமிக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் அவர் வீல் சேரில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ நம்ம சுவாமி வந்து அவருக்கு வந்து நிறைய விபூதி பழங்கள் இதெல்லாம் வரவழைச்சு கொடுத்து, உனக்கு சீக்கிரமாகவே குணமாயிடும், நீ சீக்கிரமாகவே நடப்ப அப்படின்னு சொல்லி சுவாமி அருள் செஞ்சார். சாய்ராம், எனக்கு இந்த வார்த்தை வந்து இந்த அருள் பாலிச்சது வந்து என்னுடைய கணவருக்கு சொன்ன மாதிரியே இருந்தது எனக்கு. அதே மாதிரியே என் கணவரும் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாய்ராம், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம கர்ம வினையால நம்ம சில கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா கூட நம்ம சுவாமி வந்து அந்த கஷ்டத்தை மிகவும் லேசாக நமக்கு அதை கடக்க வச்சிருவாரு. நமக்கு வர்ற மலை போல வர தீங்கெல்லாம் பனி போல அந்த பகவான் தீர்த்து வச்சிருவார். சாய்ராம், இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ நானும் என் கணவரும் சேர்ந்து சுவாமியோட சேவையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த சுவாமிக்கு மிகவும் நன்றி. சாய்ராம், ஜெய் சாய்ராம்.